வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? இன்னும் நீங்க இன்னும் முந்தினேத்தும் ரெக்கார்ட் பண்ணல, இன்னைக்கும் ரெக்கார்ட் பண்ணல. பார்த்துடலாம், இது ஒரு வாட்டி சொல்லிடலாம். சரி, இது மொத்தமே 2 ட்ரேடு ப்ராப்பராக முடித்தோம். ஒன்று இங்கேருந்து, ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரேடு ரிட்ரேஸ்மெண்ட். இது ட்ரேட் நம்பர் 2 65 பாயிண்ட்டு வந்தது. இந்த 6. ஸோ ட்ரேட் நம்பர் 1 இங்கேருந்து இங்கே, ட்ரேட் நம்பர் 2 இங்கேருந்து இங்கே. இந்த 65க்கு மேலேயே கூட வெண்ட் அரௌண்ட் 85, பட் நம்மளுக்கு 65ஓட ஹோல்ட் பண்ணிக்கணும். புட் சைடு 2 ட்ரேட் பார்த்து நவ் யூ கேன் கோ இட், பிகாஸ் நேற்று வீடியோ போடல, இன்னைக்கு போடுறதுக்கு. ஹவு மெனி ஆஃப் ஈஸி? ஏன்னா நேற்று ரெக்கார்டிங் ஆன் பண்ண மறந்துட்டேன், இன்னைக்கு அவன் ரெக்கார்ட் நல்லா இருக்காது. ஸோ ஈஸியாக இருந்துச்சா இன்னைக்கு ட்ரேடு? 2 ட்ரேடு 68 பாயிண்ட்டு பியூட்டிஃபுல்லாக போச்சு. ஸ்க்ரீன்ஷாட் ப்ராஃபிட்டை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க எல்லாரும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணீங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்? 30 பாயிண்ட்ஸ் ஈஸ்வரன். வந்த உடனே புட் சைட் பார்த்தோம், பட் லேட்டாக வந்தோம் இன்னைக்கு உள்ள. ஸோ ட்ரேடு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. ட்ரேட் நம்பர் 1 ட்ரேட் நம்பர் 2 முடிச்சிட்டோம். இது கால் சைட் போகுது, நோ டவுட் போயிட்டுருக்கு. பட் ஒரு டைரெக்ஷன் நம்ம புட் சைடு எடுத்துகிட்ட பிறகு இந்த பீக்கில் போயிட்டு இந்த பாட்டமில் சப்போர்ட் எடுத்து போகிற கால் சைடை உடனே ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வெறும் ஸ்கேல்பிங், ஒரு கேண்டலில் என்ட்ரு ஆகிட்டு அடுத்த கேண்டலில் நீங்கள் வெளியே வரலாமே ஒழிய, ஒரு பெருசாக ட்ரையல் பண்ணணும்னா உங்களுக்கு இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும். இந்த இடம் பிரேக் ஆகணும். இந்த இடத்த பிரேக் ஆகி அது சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் அது கண்டினியூ ஆகும். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போகாது. இங்கே செல்லிங் ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கும் மேலே. இந்த இடத்துல ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 65% to 70% பையிங் ப்ரெஷர் இதுவான வரும் மேலே. அது நடக்குது பாருங்க. இப்போ பிளான் பண்ணுறவங்க கால் சைடு லாட் மட்டும் போட்டு வச்சுங்க. ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க நான் சொல்லும் போது பண்ணிக்கலாம். கால் சைடு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க நான் சொல்லும் போது பண்ணலாம். இன்னும் வரல, ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறுது. அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தரேன். 82,600 இல்லைன்னா 82,500, வேறு எதையும் தொடாதீங்க. 82,600 இல்லைன்னா 82,500 கால் சைடு ஸ்கேல்பிங்க்கு. 82,600 நல்லா தான் இருக்குது. 82,600 நல்லா இருக்கு. அது எடுக்கும்போது சும்மா ஒரு கேண்டில் என்ட்ரி, ஒரு கேண்டில் எக்ஸிட். ஏன்னா இன்னும் ஃபுல்லாக வரல. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெட் லைன் இது. இப்போ இதை உடச்சிச்சுன்னா இது சப்போர்ட். இது அவ்வளோ சீக்கிரம் இது சஸ்டெயின் ஆகாது. கால் சைடு இப்போ வந்துருக்கு. கால் சைடு என்ட்ரி பண்ணலாம். கால் சைடு ஒரு என்ட்ரி, கால் சைடு ஒரு என்ட்ரி. ட்ரேட் நம்பர் 3 இது ஒரிஜினல் கால் சைடு. டார்கெட் 508. 508ல டிசைட் பண்ணலாம். 508ல டிசைட் பண்ணலாம். கால் சைடு கிரீன் ஆகிடும். 508 508ல டிசைட் பண்ணலாம். கால் சைட் ட்ரேட் நம்பர் 3. இதில் 10 பாயிண்ட் கிடைச்சா போதும், ரொம்ப பேராசை வேணாம். இது 41 போகுதுன்னா சும்மா 10 பாயிண்ட் போதும். டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. 507 எதுவுமே இல்லை இதில். 41ல ஒரு 10 பாயிண்ட். கால் சைட் ட்ரேட் நம்பர் 3 யார் யார் எடுத்தது? கால் சைட் ட்ரேட் நம்பர் 3 யார் எடுத்தது?
பட் இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேட் தான். ஏன்னா நம்ம வெறும் இந்த ரெட் லைனில் சப்போர்ட் எடுத்த பிறகு தான் நம்ம எடுத்தோம். ஃபஸ்ட்டு இது ரெசிஸ்டண்ட்டாக அது பிரேக் ஆகி அது மேலே சப்போர்ட் எடுத்து இந்த டார்கெட் கொடுத்துச்சு. திருப்பி ரீடெஸ்ட் அந்த டார்கெட்டை, நல்லாவே இருக்குது டார்கெட்டு. கால் சைடு வந்துடுச்சு. இன்னொரு 10 பாயிண்ட் மேலே இருக்குது, 12 பாயிண்ட்டு, 519. இது லேர்னிங்க்கு. இது ட்ரேட் எடுக்கக்கூடாது, இது சும்மா வாட்ச் பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் ப்ரோ ட்ரேடிங். ட்ரேடிங் முடிஞ்சிடுச்சு. 507ஓட ட்ரேடிங் ஓவர். ஸோ இது வந்து சும்மா வாட்ச் பண்ணலாம். டார்கெட் நம்பர் 2 இன் கால் சைடு. நம்ம டார்கெட் இதோடு முடிச்சிட்டோம். 40 பாயிண்டில் நீங்கள் 10 எடுத்தாலும் சரி, 5 எடுத்தாலும் சரி, 20 எடுத்தாலும் சரி, ஓவர். பட் இது வந்து எக்ஸ்டெண்டட் டார்கெட் 52 எக்ஸ்டெண்டட் டார்கெட். எக்ஸ்டெண்டட் டார்கெட்டையும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஹவ் வாஸ் த செஷன் இன்னைக்கு? எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் த ஓவரால் செஷன்? 3 ட்ரேடு எடுத்தோம், 2 புட் சைடு, இது ஒரு ட்ரேடு. ஸோ புட் சைடில் 2 ட்ரேட் எடுத்தோம், ஒரு கால் சைடான டார்கெட். பியூட்டிஃபுல்லாக ஒரு 52 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகிக்குது. நம்ம அதில் 10 பாயிண்ட் தான் எதிர்பார்க்குறோம், பெருசாலாம் இல்லை. 10லேருந்து 20. பிகினர்ஸ் வாட்ச் பண்ணுங்க, டெய்லி ட்ரேட் இருக்கும், டோன்ட் வரி. டெய்லி நீங்கள் ட்ரேட் எடு. நான் கொடுக்குற இதே இதில் நீங்கள் நிஃப்டியும் எடுக்கலாம். செஷன் டுடே லாஸ்ட் ஓவரால் செஷன் 3 ட்ரேட் பண்ணோம், 2 புட்டு, ஒரு கால் சைடு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பியூட்டிஃபுல். ஸோ இப்போ புது ட்ரேட் எதுவும் போடாதீங்க. ஏன்னா இப்போ கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டுமே சப்போர்ட்டில் இருக்குது. டார்கெட் போட்டோம், ஆல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில். எப்பவுமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் யூ ஷுட் நாட் இன்டெல்ஜ். சரி, இந்த பிரேக் அவுட்டை பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணோம் பாருங்க. கால் சைடுக்கான பிரேக் அவுட்டை இங்கே சப்போர்ட்டு. சரி, இதுதான் பியூர் லேர்னிங் பாருங்க. ட்ரேடில் போச்சு, ரெசிஸ்டன்ட் ஆச்சு, ரிஜெக்ட். ரெசிஸ்டண்ட்டை உழைச்சி சப்போர்ட் எடுத்து டார்கெட் கொடுத்துச்சு. ஸோ இதில் நம்ம 52 பாயிண்டில் அட்லீஸ்ட் 10 பாயிண்ட்னா எடுத்திருப்பீங்க. இது எக்ஸ்டெண்டட் டார்கெட்டும் போயிருக்கு, 52க்கு மேலேயே போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் வே யூ ஷுட் ட்ரேட். ஸோ அவ்வளோ ஈஸியாக ட்ரேடு கன்ஃபார்மாக வரும். ஒரே விஷயம், உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கணும். செஷன் 1, 2, 3ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி. அட்லீஸ்ட் ½ an hour per day யூ ஷுட் கெட் ப்ராக்டிஸ்டு. நிஃப்டிலையும் எடுத்திருக்கீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிஃப்டிலையும் ராம் எடுத்திருக்காரு, 4590 ப்ராஃபிட். பியூட்டிஃபுல். இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை நிஃப்டியில் இருக்கும்போது, நம்ம கொடுக்குற அந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்து போவோம். ஸோ அதை நம்ம ஹோல்டு பண்ணணும், அந்த ரேஞ்சை வச்சுக்கணும். இதில் வந்து ஸ்டாப் லாஸு சிங்கிள் லைன் கொடுக்கலாம், இல்லை டபுள் லைன் கொடுக்கலாம். பட் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது நிஃப்டி ஷுட் ஆல்வேஸ் பி அ ரேஞ்ச். பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்டில் மூவ் ஆகும். அந்த க்ரீமி பார்ட் ஆஃப் த மூமெண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கணுமே ஒழிய, ஓவரால் மூமெண்ட்டை நம்ம எடுக்கணும் போது அப்போ சின்ன அந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்து ரேஞ்ச் இது மாதிரி சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். இந்த ரேஞ்சில் வந்து சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணிட்டு அழகாக சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு டார்கெட்டை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒன்றும் கஷ்டமான ட்ரேட் இல்லை. 16,000 பியூட்டிஃபுல் ஏசிஎஸ். இன்னைக்கு ட்ரேட் ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்துச்சா ட்ரேடு? ஹவ் வாஸ் த ட்ரேட் டுடே? ஒன்றும் ரிலாக்ஸாக தான் எடுத்தீங்க. யாருமே போய் எக்ரிக்குன்னு ஒரு அக்ரஷன் ஸ்கேல்பிங் நம்ம 9 மணிக்கு பண்ணணும், அந்த ட்ரேட் இல்லை. பட் ஐ வாஸ் நாட் ரெடி. இன்னைக்கு காலையில் லேட்டாக வந்தோம் வீட்டுக்கு, அதனால் ஐ ஜஸ்ட் கேவ் யூ ட்ரேட் லேட். நம்ம உள்ளே வரும்போது டைம் ஒரு 9:30க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ராமு 12 பாயிண்ட்ஸ், 14 பாயிண்ட்ஸ் அரவிந்த், 4.5 ராமு, 15 பாயிண்ட்ஸ் சாரி, 15 பாயிண்ட்ஸ் அருண் விவேகானந்த், 20 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ் ஈஸ்வரன், 40 பாயிண்ட்ஸ் பரணி. சரி, நீங்கள் பாயிண்ட் போடலன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களா, வாட்ச் பண்ணுறீங்கன்னா நோ டவுட் இட்ஸ் அ குட் திங். பட் ட்ரேட் எடுக்கணும்னு வந்துட்டு வாட்ச் பண்ணாதீங்க. வாட்ச் பண்ணணும்னு வந்துட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. டிசைட் சம்திங் குட் ஃபர்ம், அப்புறம் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வேவ்ரியா வந்து எடுத்தீங்கன்னா நல்ல 2 இப்போ பாருங்க.